அம்மா எனக்கு அடிக்கடி உடல்நல சரியில்லாத போது எல்லாரும் வந்து கண் திருஷ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? கை கால் வலி, கொட்டாவி வந்துட்டே இருக்குமா, உடம்பு அசதியா இருக்கும், எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் கண் திருஷ்டி. அம்மா அப்ப எனக்கும் அடிக்கடி நீங்க சொன்ன மாதிரி அறிகுறிலாம் தெரியுதுமா. அப்ப கண் திருஷ்டி தான் இருக்குமோ? அது போக்குறதுக்கு என்னம்மா வழி? கண் திருஷ்டி போக்கிறதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குதுமா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது. சிம்பிளானது அது வந்து வீட்டில் யாருன்னா இல்லைன்னா கூட நம்மளே கூட செஞ்சுக்கலாம். கல் உப்புமா அபரிதமான சக்தி கொண்டது. அது கடல்ல இருந்து கிடைச்சது, சுத்தமானது, லக்ஷ்மி தேவியின் அம்சம் பொருந்தியது. அதை வந்து நம்ம லெஃப்ட் கையில் நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் போட சொல்லலாம். கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு, இல்லை பெரியவங்க யாரும் இல்லை, ரொம்ப கை கால் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்மளுக்குள்ளவே நம்ம எடுத்து கல்லுப்பூ நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து கையில் இப்படி வச்சுக்கணும். லெஃப்ட்டில் நம்ம கிழக்க பார்த்த மாதிரி நின்று இப்படி 3 அப்படி 3 சுற்றி சிங்கில் தண்ணி ஓடுது இல்லைங்களா, அதில் போட்டுட்டு துட்டுன்னு 3 தடவை துப்பிட்டோம்னா எல்லா அதிர்ஷ்டியும் போயிடும். கல்லுப்பு சமையலுக்கு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா திஷ்டிக்கெல்லாம் கூட பயன்படுதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றிம்மா. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருங்கம்மா. இதில் போய் என்னமா இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் இது மாதிரி நிறைய சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.